விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 9 பாதங்கள் சேர்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு 8ஆம் பாவத்தில் நின்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. வருமானத்திற்கு எல்லா வழிகளிலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே 9இல் குரு உச்சனாகும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். ராசிநாதன் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 2இல் இருக்கிறார்கள். 9ஆம் பாவாதிபதியான சந்திரன் 7இல் இருந்து ராசியை பார்க்கிறார். 10இல் கேது இருக்கிறது. 4இல் ராகுவும் 5இல் சனியும் இருக்க இந்த ஆண்டு தொடங்குகிறது. ஆண்டு தொடக்கத்திலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தரும். ராசிநாதன் 2இல் இருப்பதும் சந்திரன் 9ஆம் பாவாதிபதியான சந்திரன் லக்னத்தை பார்ப்பதும், வக்ரம் பெற்ற குரு 2ஆம் பார்வையாக அந்த 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதும், பணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் வெற்றியும், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைவதற்கான அறிகுறியும், திருமண பேச்சுக்கள், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், படிப்பு, வெளிநாடு போன்ற அனைத்து காரியங்களிலும் இவர்களுக்கு வெற்றி ஏற்படும் என்பது நிச்சயமான உண்மை. 10ஆம் பாவத்தில் இருக்கும் கேது சில சமயங்களில் தொழில்களில் சில தடைகளை காட்டினாலும், ராசிநாதனும் ஜூன் 1க்கு மேல் குரு பகவான் 9இல் உச்சமாவதாலும் இந்த ஆண்டு முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றியை தரும். இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை தேவை. குழந்தைகளால் சிறு சிறு மன வருத்தங்களும் ஏற்படும். அம்மாவின் உடல்நலம் பார்த்து கொள்ளுதல் நன்று. வீடு வாகனங்களில் வேலை செய்வதோ பராமரிப்பு செலவுகளோ செய்வதற்கான நேரம் இது. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் ஏற்றமுள்ளதாகவே அமையும்.